श्रीमान वेंकटनाथार्य कविता केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा कृते प्रस्ताव पद्धति 8வது श्लोकम् अश्रद्धतानमपि नन्मधुना स्वकीये स्तोत्रे नियोजयसि मां मणिपादुके त्वं देवप्रमाणमिह रङ्गपतिस्तदा त्वे तस्यैव देवि पदपङ्कजयोर्यदा त्वं பதப்பதார்த்தம் நனு மணிபாதுகே வாராய் கல்லிழைத்த பாதுகையே துவம் நீ மாம் என்னை அஸ்ரத்ததானமபி ஸ்ரத்தையில்லாதவனாய் இருந்தாலும் ஸ்வகீயே தன்னுடையதாய் இருக்கின்ற ஸ்தோத்திரத்திலே நியோஜயசி ஏவுகின்றாய் தேவி பாதுகையே துவம் நீ தஸ்யைவ அந்த பெருமாளுக்கு மாத்திரம் பதபங்கஜயோகோ தாமரை பூ போல் இருக்கின்ற திருவடிகளுக்கு யதா எப்படி இருக்கின்றாயோ ததா த்வே அப்படி இருக்கின்ற விஷயத்தில் தேவகா பிரபுவாயிருக்கின்ற ரங்கபதிகி ஸ்ரீ ரங்கநாதனானவர் இக இந்த லோகத்தில் பிரமாணம் தெரியப்படுத்துகிறவராய் இருக்கின்றார் அப்படிங்கிற என்னன்னா இப்போ இந்த ஸ்லோகத்தை நான் எழுத துணிஞ்சிட்டேன். பாதுகையே உனக்கு தாரதமியம் கிடையாது, நீ எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்ப. நான் எழுதுகிற இந்த ஸ்லோகம் ராமாயணத்துக்கு துல்லியமாக இருக்கும். பெரியவாள்லாம் இதை கேட்டு என்னை ஆசீர்வதிக்கணுன்ற வரைக்கும் கீழே ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார், இந்த பாதுகா சகஸ்ரம் எழுதணும் அப்படின்றதில் நான் ஒன்றும் பெரிய ஆசை இருக்கிறவனா இல்லை, ஸ்ரத்தையே இல்லை எனக்கு. நான் முதல்ல என்னை எழுத சொன்னால் நான் எழுத மாட்டேன்ட்டேன். இந்த கதை எப்படின்னா, ரங்கநாதன் சன்னதியில் நம்ம அவதாரிகையிலே பார்த்தோம். ரங்கநாதன் சன்னதியில் சொல்கிறா, அவர் நான் போட்டிக்கெல்லாம் வரலன்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஆனால் என்ன ஆச்சுன்னா, ரங்கநாதன் சன்னதியில் இவருக்கு ஸ்ரீசடாரி சாய்ச்ச உடனே இவருக்கு நீர் எழுதணும் அப்படின்ன உடனே இவர் பதிலே சொல்லலை. அப்போ சடாரியை இவர் தலையிலேருந்து எடுக்க வரலையாம். இதுதான் நமக்கு சொல்லுவாள். அப்போ நான் எழுதுறேன் அப்படின்னு இவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் சடாரியை தலையிலேருந்து எடுக்கவே தான். அது வரைக்கும் பாதுகையின் அம்சமான அந்த சடாரி அவரோட தலையில் இருந்தது. இவர் ஒத்துண்டதுக்கு அப்புறமா தான் அர்ச்சகர் முகேன்னு நீர் எழுதணுன்னதுக்கு அப்புறமா தான் இவருக்கு அந்த சடாரியை எடுக்க வந்தது அப்படின்னு சொல்லுவாள். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை பற்றி இந்த ஸ்லோகத்தை எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒன்றும் அவ்வளோ ஸ்ரத்தையாலாம் சொல்லலை, நான் ரொம்ப அஸ்ரத்தையாக தான் இருந்தேன். ஆனால் நீ இந்த மாதிரி ஆக்ஞை பிறப்பித்ததுனால இப்போ எனக்கு வார்த்தைகளை நீங்கள் தானே அப்போ எடுத்து தரணும் அப்படின்னு கேட்குற. அப்போ பாதுகை கேட்குறாளாம், நானா உன்னை எழுத சொன்னேன், என்னை பற்றி நீ தானே எழுத ஆரம்பிச்சிருக்கேன், நாம நீ தான் என்னை எழுத சொன்னேன் அப்படிங்கிற. நான் எங்கே சொன்னேன் அப்படின்னா, என்னுடைய தலையில் சட்டாரி இருந்தப்போ நான் அதை ஒத்துக்கிறேன் இதுக்கு அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அது நகரில் இல்லையா. அதனால் இதுக்கு யார் சாட்சி அப்படின்னா ரங்கநாதனே சாட்சிங்கிறார். ரங்கநாதன் திருவடிவாரத்தில் தான் இது நடந்ததுனால, ரங்கனோட சடாரி தலையில் இருக்கும்போது தான் இது நடந்ததுனால ரங்கநாதனே சாட்சின்ட்டு ரங்கநாதனை பார்த்து இப்போ கேட்குறார், என்ன எழுதுன்னு 2 பேரும் சேர்ந்து இப்போ ஆக்ஞாபிச்சிட்டிங்கோ, இப்போ எழுதுன்னா எனக்கு என்ன தெரியும், பாதுகையை சாத்தின்னு இருக்கிற நீர் தானே பாதுகை எப்படிப்பட்டவோன்னு எனக்கு சொல்லணும். அதனால தாமரை பூ போல் இருக்கின்ற திருவடிகளுக்கு பாதுகை எப்படி இருக்கான்றத பிரபுவே நீ சொல்லலைன்னா எனக்கு எப்படி தெரியும். அதனால் பாதுகையோட பிரபாவத்தை இந்த ஸ்லோகங்கள் பூர்த்தியாக நான் எழுதுறதுக்கு நீர் தான் எனக்கு வார்த்தையை எடுத்து கொடுக்கணும்னு ரங்கநாதன்ட்டையும் பாதுகைக்கிட்டையுமே நேர விஞ்ஞாபிக்கிறார். ஏன்னா எனக்கு அவ்வளோ, நான் ஒரு அசக்தன், எனக்கு அவ்வளோ தெரியாது, அதனால நீர் தான் எனக்கு வார்த்தைகளை எடுத்து கொடுக்கணும், சாட்சியாக நின்ற நீர் தான் இப்போ எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு பெருமாளையும் பாதுகை பிராட்டையுமே இங்கே அவர் பிரார்த்திக்கிறார். இப்போ இதில் என்னென்னா, இந்த ஸ்லோகத்துக்கு வாஸ்தவமாக அந்த அர்த்தங்கள்லாம் வாசிக்கும்போது எனக்கு ஒரு விதமான பயமே வந்துடுது. என்னென்னா, இப்போ சுவாமியே இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாருன்னா, 1008 ஸ்லோகத்துக்கு திருக்குடந்தை ஆண்டவன் என்ன, நம்மாண்டவன் என்ன, பவுண்டரிகபுரம் சுவாமி என்ன, ரிஷிங்கர் என்னன்னு இவாள்லாம் 1008 ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லியிருக்கா. நம்ம என்ன ஒரு தைரியத்தில் இந்த 1008 ஸ்லோகத்தை சொல்கிறதுக்கு எடுத்துட்டோன்னு எனக்கு வாஸ்தவத்தில் எனக்கு ஒரு பயமே வந்துடுத்து. இருந்தாலும் சுவாமி சொன்ன மாதிரி பாதுகைக்கு தாரதமியம் இல்லாததுனால நீச்சனான என்னையும்
மந்த புத்தி இருக்கிற என்னையும் ஒரு ஆளாக்கி இந்த கைங்கரியத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு அனுகிரகிப்பான்னு நம்பிக்கையோடு இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிற கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.